கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி பண்ணினேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. வாங்க நான் எப்படி பண்ணேன்னு பார்ப்போம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பச்சரிசி மாவு தான். 2 கப்பு பச்சரிசி மாவு போட்டேன். 2 கப்பு தேங்காய், 2 கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் கேரட் துருவி போட்டேன், ஜீரகம் கொஞ்சம் போட்டேன், பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் கூட விட்டு கொஞ்சம் கடுகு தாளித்து கொட்டினேன் டேஸ்ட்டுக்காக. கடுகு தாளித்து கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. அந்த ஊறுற கேப்பில் 2 சட்னியும் அரைச்சிட்டேன். சும்மா பச்சை மிளகா, பொரிக்கடலை, வெங்காயம், தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு போட்டு அது ஒரு சட்னி. மல்லியும் தேங்காயும் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல, அது ஒரு சட்னி. சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி. தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 4 வெங்காயம், கொஞ்சோண்டு நிலக்கடலை பருப்பு எல்லாத்தையும் ஒரு வறுத்து அதை ஒரு சட்னியை அரைச்சிட்டேன். இந்த 2 சட்னியும் இந்த அக்கி ரொட்டிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த 2 சட்னி ரெடி ஆகும்போது கரெக்டாக அது ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் நல்லா எண்ணெயை தடவிட்டேன். தோசை தவா ரொம்ப காயக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான் காயணும். ரொம்ப சூடாகக்கூடாது. சிம்மில் வச்சு சூடு வந்தோடனே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி இந்த மாவு இருக்குல்லையே அதை நல்லா தட்டணும். கொஞ்சம் உருட்டிட்டு தட்டினோன்னா இப்படி நல்லா தண்ணியை தொட்டு தட்டணும். நல்லா நிறைய எண்ணெயும் விடணும். மூடி வச்சுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணணும். திருப்பி எடுத்தால் கிறிஸ்பியாக வந்தது. சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த அக்கி ரொட்டியை ட்ரை பண்ணுங்கள். பாய்.